பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ சமாளிப்போம். 100 கிலோமீட்டர் இங்கேருந்து திருச்சிக்கு 100 கிலோமீட்டர்னு போர்டு பார்த்துருக்கோம். என்ன எல்லாம் ஒரு மாதிரி ஒரு பையா படத்தில் போன மாதிரி இருக்கே. வேகமா போடா, என் மூஞ்சி என்ன பார்த்துன்னு இருக்க போ. எப்பயுமே இப்படி வர மாதிரி இருந்தால் இண்டிகேட்டர் போடணும். ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கரெக்டாக இருந்துட்டு போயிடணும். முன்னாடி ஒரு ஸ்கூல் வேன் இருந்தது. அந்த வீடியோ எடுக்க முடியல, எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க ஸ்கூல் பொண்ணுங்க. ஸோ ஒரு ஹாய் கூட சொல்லலை. சரி, இதெல்லாம் அப்போ மண்டையில் ஓட மாட்டேங்குதே. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? ஏன் வண்டி ஏதோ லைட்டாக அடைச்ச மாதிரி இருந்தது, எதனால? ஆஹா பாண்டுரங்கா, அடுத்த சைன் ஏதோ ரெடி ஆகுது. கேரளாவில் செட்டில்டுனாலும் அதிகமாக பார்க்குற படம் பாட்டு எல்லாமே தமிழ் தான். அது மேபி தமிழ் அப்படியே பிளட்டில் ஊறுனதுனாலே என்னன்னு தெரியல, அதனால தான் இருக்கும், வேறு எதனால. ஸோ சேனலை வந்து ஏன் மலையாளத்தில் ஆரம்பிக்க வேண்டியதானே நீங்கள் கேட்பீங்க. பட் தாய்மொழியில் ஆரம்பிப்போமே. புதுசாக பண்ணுறோம், தாய்மொழியில் பண்ணுவோம். என்ன ஒரே ஈரமாக இருக்குது. மழை பெஞ்சிருக்குன்னா அப்போ இனிமேல் பெய்ய வாய்ப்பும் இருக்கும். Come on baby, let's go on the bullet. On the vela பாடிக்கலாம் duet. Come on baby, let's go on the bullet. On the vela பாடிக்கலாம் duet. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. புல்லட் இருக்கு, பேபி தான் இல்லை. திருச்சி. இவர் யாரு? புயல் மன்னன். மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி, அதுவும் ஹெல்மெட் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னாச்சு? இல்லை, நார்மலாக தான் போயிட்டு இருந்தாரு, என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு. என்னப்பா வீடு அள்ளுது, பின்ன ஓட்டுவோம்ல. கார்னரிங் நான் ஒரு 2 இடத்துல கார்னரிங் பண்ணேன், ஆனால் ரெக்கார்டு ஆன் பண்ணல. அது நல்லா இருந்துச்சு. புது டயரில் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணேன். ஃபஸ்ட்டு எப்போயுமே கார்னரிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே பைக்கில் ஏறும்போதே பைக்கு ஜஸ்ட் ஒன்று ஓவராலாக பார்த்துட்டு டயர் கண்டிஷன்லாம் பார்ப்பேன். ஏன்னா நம்ம சேஃப்டி முக்கியம் பிகிலே. நான் கேமரா பற்றி ஒரு வீடியோ தனியாக போடுறேன், என்னென்ன இதுன்னு. என்னென்ன அதே மாதிரி OLXல நிறைய ஸ்கேமும் நடக்குது, கொஞ்சம் பார்த்தே வாங்குங்க. ஏன்னா அவன் மென்ஷன் பண்ணதே வந்து யார் இவனுங்க, யார் இவன் கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வர்றா? கரகரன்னு வராங்களே.
யானை மலை பார்த்துட்டோம். இது என்ன மலையாக இருக்கும்? நல்லா இருக்கு. தண்டர் கைஸ், தண்டர் பார்த்தீங்களா? மூடிட்டு ஓட்டுறான்னு சொல்கிறீங்களா? எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வேறு, ட்ராவல் பண்ணுறது வேறு, ரெண்டுமே வேறு வேறு. ட்ராவல்னால் இட் ஹீல்ஸ் எவ்ரிதிங். ஓ நல்ல வேலை. டேக் டைவர்ஷன் திருச்சி. அப்போ டைவர்ஷன் ஸ்லோ பண்ணணும். ஏன்னா மொபைல் உள்ளே வச்சுட்டு இப்போ மேப் ஆகலை. ஏன்னா இன்னொரு தடவை ஃபோன் விழுந்துச்சுன்னா ஃபோன் காலி. சுச்சு இப்போ கொம்பு விட்டு ஒரு குத்துனா முடிஞ்சு. என்ன எல்லாம் ராங் ரூட்டில் வந்துட்டுருக்காங்க? தம்பியா? நான் தம்பி தான். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இரு காலின் நடுவிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை. ஒரு ரெஸ்ட்டு போடும்போது ஃபோன் போட்டு சொல்லிடலாம், ஃபோன் மேட்ரு. கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க. A few minutes later. கைஸ் ஏதோ ஆக்சிடெண்ட் போல். வண்டி ஓவர் ஸ்பீடுனால ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. மழை பெஞ்சதுனால நான் கேமரா எடுத்து உள்ளே வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த சைடெல்லாம் மழை எதுவும் பெய்யலை போல். இங்கே கேட்டு பார்த்தா மொத்தமாகவே வண்டி கார் வந்து ஃப்ளை ஆகி கீழே விழுந்திருக்காமா ஓவர் ஸ்பீடுனால. நீ பார்த்த என்னாச்சு ப்ரோ? எப்படி இந்த டிவைடர் இல்லையா? ஓ ஆளு உள்ள ஆளு ஒரு ஆள் மட்டும் காயம். காயமா? ரொம்ப அடியா? காயம் நிறையா. ஷிட். ப்ரோ சேனல் தான். சேனல் ஃபஸ்ட்டு வீடியோ. ஓவர் ஸ்பீடு என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. போதே இல்லை, ஓவர் ஸ்பீடு இருக்கு. அது அங்கே டச்சாக போயிடும். அங்கே டச்சாகி எப்போ இவ்வளோ அடிச்சிருக்கான்? என்ன வேகத்தில் வந்துரு பார்ப்போம். அந்த ஒரு பையன் இருந்தான், 3 பேர் இருந்தாங்க. ஒரு காயம் கூட அவரை ஏற்றி ஆம்புலன்ஸ் போயிடுச்சு. அவர் டிரைவர், அவருங்க ஒரு ஆள் வந்துட்டு இருக்காங்க கூட்டி போக. 2 பேர் இருந்தாங்களா? 3 பேர். ஒரு ஆள் தான் அடியா? ஒரு ஆளுக்கு அடி. இன்னொரு கூட போயிருக்காரு அவர் கூட. யார் ப்ரோ டிரைவர்? அந்த ஃபோன் கையில் வச்சுருக்காரு ப்ரோ. நான் பார்த்தேன் ஆக்சுவலாக இந்த வண்டியெல்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டு இருந்தது. அப்பா சே, நல்ல வேலை ஆளுக்கு எதுவும் ஆகலை. அந்த போர்டு மேலே என்ன குறுகுறுன்னு பாக்குற?
ஃபோன் வச்சுருக்காரு அவர் தான். அதை நான் பார்த்தேன். இதெல்லாம் நான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன், வண்டி போயிட்டு இருந்தது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த டேர்னிங்லேருந்து வண்டி டிவைடரில் ஏறி இதாக இருக்காமோ. வரும்போது தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ட்ரைவ் டவுன் ஃப்ளைன்னு. இங்கே ஃப்ளை ஆயிடுச்சு. ஃப்ளை ஆயிரும், ஓவர் ஸ்பீடுனா ஃப்ளை ஆயிரும். பார்த்து ஸ்லோவாகவே போங்க எப்பயுமே. நம்ம உயிரும் முக்கியம், அடுத்தவங்க உயிரும் முக்கியம். நம்மளால் அடுத்தவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்லை. எப்பயுமே ஸ்பீடை கம்மி பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் சேஃப்டி, அடுத்தவங்களுக்கும் சேஃப்டி. தெரியுது, நீ மூடு. ஆக்சுவலாக அவங்கள நான் பார்த்தேங்க, நம்மளை க்ராஸ் பண்ணி தான் போனாங்க அந்த வெள்ளைக்காரு. நம்ம வீடியோ பார்த்தா கூட தெரியும். வீடியோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எந்த வண்டின்னு. எப்பவுமே மெதுவாகவே போகணும். ஒருத்தவங்களுக்கு மட்டும் நல்லா அடியாமா. நல்லா அடி மீன்ஸ் கொஞ்சம் உள்காயம். 3 பேர் மொத்தம் காரில், 2 பேருக்கு எதுவும் இல்லை. ஒருத்தர் அவருக்கு முட்டியில் தான் அடி. வண்டி ஃப்ளை ஆகிருக்கு, ஆனால் வண்டி எங்கேயும் மோதி இருந்தால் வேறு மாதிரி ஆகிருக்கும். மோதலை, வண்டி ஓவர் ஸ்பீட்னால் கண்ட்ரோல் கிடைக்கல. கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி இதாக இருக்குது. வண்டி நொறுங்கிருச்சு கைஸ். இப்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:05 ஆச்சு. திருச்சி தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர்? 315 கிலோமீட்டர்ஸ் காட்டுது சென்னைக்கு. சென்னையில் எந்த லொக்கேஷன்னா குரோம்பேட். சென்னையில் குரோம்பேட் 315 கிலோமீட்டர்ஸ். 3 hours காட்டுது. சாரி 3 hours, 5 hours அதில் காட்டுது. ஸோ எஸ்டிமேஷன் டைம் கூகுள் மேப் என்ன சொல்லுதுன்னா 11 PM. What happened?
என்னாச்சு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது? சம்திங் ராங். போலீஸ்